You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவைக்கின்றேன். தொடர்ந்து இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி 100 எபிசோடை தாண்டி தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். நித்தியத்தை குறித்து ஏராளமான காரியங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்து வருகிறார். கடைசி நாட்களின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போதே அவர் சொன்ன விஷயம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் பிரசங்கிக்க தொடங்கின போதே இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்பதை, சமீபத்திருக்கிறது என்ற பிரசங்கித்ததை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஏன் இந்த 2000 வருஷம் வரணும் அப்படின்னா, தேவனுடைய காலங்கள் அது. அந்த தேவனுடைய காலங்களை கூட நாம் கணக்கு பார்ப்போமானால் இறுதி நாட்களில் இருப்பதை நாம் துல்லியமாய் தெரிந்து கொள்ள முடியும். காரணம், ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஏறக்குறைய 6000 வருஷம் முடிந்து இந்த 7000 வருஷத்துக்குள்ள நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்முடைய நாட்களில் நடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா அடையாளங்களும் நம்முடைய காலங்களில் நாம் பார்க்கத்தக்க கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படி இவைகளெல்லாம் பார்க்கிற நாம் பார்த்துவிட்டு மற்றவர்களுக்கு ஒரு பக்கம் சொன்னாலும் நம்மை நாம் ஆயத்தம் பண்ணி கொள்ளாவிட்டால் நம்முடைய நிலைமையும் பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் தெளிவாய் வேத வசனத்தை புரிந்து கொண்டு வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால், இந்த அற்பமான, ஒருவேளை பிரயோஜனமற்ற, நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்க்கை முடிவுக்கு வருமானால் நாம் நிச்சயமாய் தேவனோடு கூட நித்தியத்தை கழிக்கக்கூடிய பாத்திரங்களாய் உலகத்தில் வாழ வேண்டும். இயேசு சும்மா உலகத்துக்கு வரல. உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறதோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஏற்றுக்கொள்ளுகிறவன் தப்பித்துக் கொள்வான். உண்மையாக சொல்லுகிறேன், ஒருவேளை நானும் 27 வருஷத்துக்கு முன்னே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை என்னுடையது அல்ல. நான் இந்த உலக போகிற போக்கில்தான் வாழ்ந்தவன். இயேசு என்ன அந்த 97ஆம் ஆண்டு மே மாதத்தில் சந்தித்த போதுதான் என் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது என்பதை பார்க்கிலும் அவர் மாற்றினார். நான் எவைகளெல்லாம் விட முடியவில்லையோ என்று தவித்துக் கொண்டிருந்தனோ அவைகளெல்லாம் விட்டு விலகி தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அவரோடு கூட பயணம் பட்டு முன்னேறி கடந்து வர தேவன் உதவி செய்தார். நடுவில் நிறைய தடமாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், அவைகள் மத்தியில் கடந்து வந்தாலும் இது 27 ஆண்டுகள் அவர் நடத்தின விதங்களை திரும்பி பார்க்கும் போது அவருக்கு என்னால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமாய் தேவன் வழி நடத்தி கொண்டு வந்தார். தாம் அழித்தவர்கள் தேவனால் நிச்சயமாய் நடத்தப்படுகிறார்கள். அப்படின்னா தேவனால் முன்குறிக்கப்பட்டிருப்பீர்களானால், தேவனால் நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்களானால், ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு கொண்டு இருக்கலாம், தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு அர்ப்பணிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்தால்தான் தேவன் பயன்படுத்த முடியும், தேவன் காரியங்களை வாய்க்க பண்ண முடியும். உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் வைத்து தேவன் இதை தந்தார் அதை தந்தார்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்களில் மேன்மைப்படாதபடி நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களிலே நாம் முன்னேறி கடந்து போவதற்கும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த உலக வாழ்க்கை ஒரு முடிவுக்கு எல்லாருக்கும் வரப்போகுது. எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். எப்போ வரும்னு தெரியாது. அது வந்தாதான் இந்த நித்தியம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அப்போ அந்த நித்தியத்துக்குள் இந்த வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால், கிறிஸ்தவனாய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால், கிறிஸ்துவுக்குள் என்பதென்றது நிறைய விஷயங்களே அடங்கும். வேதத்தில் உள்ள அவர் போதனைகள் எல்லாம் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாய் அவர் வானத்துக்கு ஏறி போகும்போது
நம்ம ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் பேசுகிறோம். நிறைய காரியத்தை பைபிளில் படிக்கும் போது ரொம்ப இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறத பிரசங்கிக்கிறோம். அது நடந்திருக்கிற அந்த காரியங்களை பார்க்கும்போது அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. நிறைய காரியங்கள் உலகத்தில் நடைபெற்றது. இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து ஜெயம் பெற்றவராய் 40 நாட்கள் சீஷர்களோடு கூட இருந்து அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி ரொம்ப துல்லியமாய் அவர்களை வழிநடத்தி காத்திருக்க சொல்லி பேசிக்கொண்டே இருக்கும்போது அப்படியே பரமேறி போகிறார். கடல் மேல நடந்ததை சீஷருங்க பார்த்துருக்கிறாங்க. அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் கர்த்தர் அவங்க சீஷருங்க பார்த்துருக்கிறாங்க. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினது, தபித்தால் உயிரோடு கூட எழுப்பினது, பத்தேயுமு பார்வை பெற்றது, சப்பானி நடந்தது, 38 வருஷமா இருந்த அவன் நடந்தது, 18 வருஷமா கூனியா இருந்த அந்த வயதான தாயார் நிமிர்த்தப்பட்டது. நிறைய அற்புதங்க பைபிள்ல. சும்மா வாசிக்கக்கூடாது. பைபிளை நம்ம ஆழமா வாசிக்கும் போது எவ்வளோ பேர் நன்மைகளை பெற்றிருக்கிறாங்க. பைபிளில் புரட்டி நீங்க பார்க்கணும். அதில் தான் பைபிள் சொல்றது, இரவும் பகலும் இதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ரொம்ப வேதத்தில் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. நான் நிறைய காரியத்தை வாசித்துட்டே இருக்கிறேன். அதில் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னா 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் இதெல்லாம் சொல்லணும்னு வரல, நான் கவனத்துக்கு வர்றதுனால எடுத்து வாசிக்கிறேன். When evening had come, they brought to him many who were demon possessed, and he cast out the spirits with the word, and healed all who were sick, that it might be fulfilled which was spoken by Isaiah the prophet, saying, He himself took our infirmity and bore our sickness. எல்லாரையும் சுகமாக்கி இருக்கிறார். ஏன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அவர் சொல்றாரு, அவர் செய்த அற்புதத்தில் எழுதணும்னா இந்த உலகம் கொள்ளாது அவ்வளோ பெரிய புத்தகத்தை எழுதணும். 3 வருஷ காலத்தில் பயங்கரமான ஊழியம். அதனால தான் சதிசியர்கள், பரிசியர்கள், வேத பாரகர்கள், அந்த நாட்களில் இருந்த அந்த ராஜா எல்லாமே இயேசுக்கு விரோதமாக எழுப்பினாங்க. பிலாத்து மாத்திரம் கொஞ்சம் சுதாரிச்சு அவர் இவர்கிட்ட நான் குற்றம் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு குற்றவாளியா நீங்க தீர்க்கிறது என் மேல வரக்கூடாதுன்னு சொல்லி கையை கழுவிட்டார் கடைசியில. ஏன்னா அவர் இயேசு தேவன் என்று அவர் அறிந்திருந்தார். ஆனால் உலகத்தில் இருக்கிற வர மனிதர்கள் பதவி ஆசை, உலகத்தில் இருக்கிற வர அவங்க சொல்றதுதான் உண்மைன்றது நிறைய பேர் அப்படிதான் வாக்காட்டினாங்க. இந்த சதிசியர், பரிசியர், வேத பாரகர்கள் யாருன்னா வேதத்தில் தேறினவர்கள், நியாய பிரமாணத்தை அதாவது தோராவை கரிச்சு குடிச்சு வச்சவங்க. ஆனா 400 வருஷம் இருண்ட காலத்துக்கு பின்பு இந்த சம்பவம் நடக்குது. அவங்களால இயேசு செய்கிற காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா தேவன் எப்படி மாம்சமா வருவாரு, எப்படி இந்த உலகத்துக்குள் நமக்காக மரிப்பார் என்றதெல்லாம் அவங்க கேள்வி. அதுக்கான விடைகள் எல்லாம் வேதத்திலேயே ரொம்ப தெளிவா இருக்குது. அந்த நாட்களில் அப்படி நடந்துச்சு. இயேசு திரளான அற்புதங்களை செய்தார். அப்போ இந்த உலக வாழ்க்கையானது நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது, இது முடிந்து போகக்கூடிய ஒன்று. எப்ப வேணாலும் முடியலாம். நான் உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளிலும் சொல்றேன், வரப்போகிற கொள்ளை நோய்களை குறித்து, வரப்போகிற பெரிய பெரிய பேரழிவுகளை குறித்து. இப்ப நம்ம பார்க்கறதுல ரொம்ப சிறுசு பெரிய பெரிய அளவில் பேரழிவுகள் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு ஜனங்கள் பஞ்சத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்கிற காலங்கள் எல்லாம் நாம் கடந்து போக போகிறோம். அது நடுவில் ஆண்டவர் நம்பினவர்கள் நிச்சயமாய் தேவனால் காப்பாற்றப்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா யோபு சொல்றார், என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லிட்டார். அவர் காப்பாத்தினாலும் காப்பாத்தாம போனாலும் அவர் தான் தெய்வன், அவரை தான் பின்பற்றணும். காப்பாத்தினா அவர் தேவன், காப்பாத்தலன்னா தேவன் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ சொன்னாலும் சொல்லாகட்டியும் அவர் தான் தேவன். நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவர் தான் வரப்போகிறார்.
பிதாவாக தேவனால் அனுப்பப்பட்டு இந்த உலகத்துக்குள் வந்து பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி அவர் பரமேறி கடந்து போனார். ஏன்னா வேதத்துல எழுதப்பட்டிருக்க ஆதியில ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆதியாகமம் 1:1. யோவான் 1:1 எடுத்து வாசித்து பாருங்க. அந்த வார்த்தை தேவனா இருந்தார் என்பதாக யோவான் சொல்லுகிறார். ஏன்னா யோவான்ல வாசிக்கணும், அந்த வசனத்தை வாசிக்கணும். ஏன்னா யோவான் சொல்லுகிற விஷயம் ஆதியாகமம் 1ஆம் வசனத்தோடு நீங்க ரெண்டும் பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலேயே சில காரியங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப துல்லியமாய் வெளிப்படுத்துகிற விஷயம். யோவான் தன் புத்தகத்தை ஆரம்பிக்கிற விதம் இவ்விதமாக ஆரம்பிக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த பிகினிங். அப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த பிகினிங் காட் கிரியேட்டட். இங்கே என்ன சொல்லப்பட்டது? இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் and the word was with God and the word was God. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த இடத்துல பிதாவாகிய தேவன் தன் வார்த்தையினால எல்லாம் உண்டு பண்ணினார். வார்த்தை என்பது யார்? இயேசு. அப்போ இயேசுவை கொண்டுதான் இந்த உலகத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். The word became flesh. வார்த்தை. அப்ப ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ளணும். நிறைய வசனங்களை நாம புரட்டி பார்க்கும் போது தான் அதுக்குரிய சத்தியங்களை நம்ம ரொம்ப தெளிவாய் ரொம்ப துல்லியமாய் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த நாட்களில் அதிகமாக வேதத்தை புரட்டி பார்க்கறதுனால வேதத்தை படிச்சிருக்கிறோம். இப்போ படிக்கிற கோணம் வித்தியாசமானது. தொடர்ந்து தேவனோடு இணைந்து வாழ 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 தேவனோடு அர்ப்பணிக்கிற பரிசுத்த ஆவியானோடு கூட நீங்க இணைக்கப்பட அதில் உள்ள மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற விதங்கள் வித்தியாசப்படுகிறது. திரும்ப வாசிக்கிற பாருங்க. இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் and the word was with God. with God அப்படின்னா இயேசு தேவனோடு இருந்தார். and the word was God. அவரும் தேவனா இருந்தார். he was in the beginning with God. but the word he was in the beginning with God. all things were made through him. எல்லாமே தேவனால் உருவாக்கப்பட்டது. and without him nothing was made that was made. செய்யப்பட்ட எல்லாமே அவரால் இல்லாம உண்டான எல்லாமே அவரால் உண்டானது. In him was life and the life was the light of man. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ள ஒளியா இருந்தது. and the light shine in darkness and the darkness did not comprehend it. அந்த ஒளி இருளில் பிரகாசித்தது, அந்த ஒளி இருளை மேற்கொள்ளவில்லை. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தோடு நீங்க கம்பேர் பண்ணி பார்ப்பீங்கன்னா இயேசு தான் எல்லாவற்றையும், தேவனும் இயேசுவும் சேர்ந்துதான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறாங்க. அவங்கள யாரும் உருவாக்கல. அவர்கள் நித்தியமாய் வாழுகிறவர்கள். அவர்களால் தான் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அது தேவ தூதர்கள் ஆகட்டும், அது மனிதர்கள் ஆகட்டும், உலகத்தில் இருக்கிற எல்லாமே. அதாவது வெறும் வானம் பூமி நம்ம பார்க்கிறோம், அந்த சராசரங்களுக்கு அவர் தேவன். Very beautifully said, he is a God of universe. He is a God of universe. அந்த தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் தான் இது. அவரோடு நடக்கணும், அவர் சொல்றதை கேட்கணும். உலகத்துல வாழ்ந்தாலும், பாவத்துல இந்த உலகம் இருந்தாலும், இருளில் இருந்தாலும், இருளில் வாழ்கிற இந்த உலகத்தின் ஜனத்தின் மத்தியிலே அவரை அறிந்து கொண்ட நாம் அவரை போல வாழணும்னு அவர் விரும்புறார். அவரை போல வாழணும்னா அந்த உலகத்துல அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடி பாருங்க. உலகத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீதியான வழியில கர்த்தர் சேர்த்துருவார். ஏன் நீதியான வழின்னு சொல்றேன்னா, அநீதியான வழி நிறைய இருக்கு. இன்னைக்கு ஜனங்கள்லாம் அநீதியா சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஊழியத்தை கூட வியாபாரமா பண்றாங்க. எல்லாத்துக்கும் நியாயம் தீர்ப்பு வருது. நாம் பண்ணாலும் சரி, அவங்க பண்ணாலும் சரி, யாரு பண்ணாலும் தேவன் நியாய தீர்க்க போகிறார். அப்போ எல்லாவற்றையும் தேவன் நியாய தீர்ப்பார். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரப்போகிறது. தேவன் தம்முடைய நியாயங்களை அந்த நாட்களிலே விளங்க பண்ண போகிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அங்க கண்ணீரெல்லாம் பார்த்து, நம்ம வேண்டதை பார்த்து, கெஞ்சறதை பார்த்தெல்லாம் ஏமாந்துட மாட்டார். அவர் எல்லாவற்றையும் நீதியின்படி நியாய தீர்ப்பார். அப்ப இந்த நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சி எதுக்கு அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமானது அல்ல.
என்னைக்கானாலும் இந்த உலக வாழ்க்கையை அவன் முடிக்க வேண்டும். அது முடியும், அவனே யோசிக்கிறானே இல்லையோ அது முடிஞ்சு போகும். அப்படி முடிகிற நேரத்தில் சரீரம் மண்ணுக்கு போகுது, ஆவி தேவனிடத்தில் போகுது, ஆத்மா நிக்குது. இந்த ஆத்மாவை கொண்டு போய் தேவனோடு கூட இணைக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி, வேற வழியே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் மரித்தவர்களுக்கு கல்லறைகள் இருக்கிறது. அத்தனை பேருக்கும் இயேசுடைய கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது. காரணம், அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. மரணத்தை மேற்கொண்ட தேவன். அப்ப மரணத்தை வென்ற ஒரே ஒரு தேவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உலகம் அங்கீகரிக்கிறதோ அங்கீகரிக்கலையோ, இன்னைக்கு நான் அதுக்கு சாட்சியாய் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப வேதத்துல நல்லா வாசித்து வேத வசனங்களை நீங்கள் கை கொண்டு வேத வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் தேவன் இயேசு உங்களை வழிநடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நிறைய போதனைகள் நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றா நம்ம தியானிச்சுட்டே வரோம். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் ஐயா அவங்க நிறைய காரியத்தை நம்மளோட பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவங்களும் நடுநடுவில் நிறைய காரியத்தை நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் வசனத்திலிருந்து தான். ஏன்னா ஆராய்ந்து அறிந்தால் நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோமே. அவரை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியவைகளும் அவைகளே. அப்ப இந்த வசனம் யாரை குறித்து பேசுகிறது? இயேசுவை குறித்து பேசுகிறது. இயேசு ஒரு உலகத்திலிருந்து ஒருத்தரை உலக வாழ்க்கை மாத்திரம் இல்லை, இறுதியம் மாற்றப்படணும். தவறான சிந்தை உள்ளவனா இருப்பையானால் மனம் திரும்பி சரியான ஒரு மனிதனா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு வசனம் அதே மத்திய எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் இப்படி சொல்லுது. And you will be hated by all for my name's sake, but he who endures till the end will be saved. என்னால் நீ எல்லாராலும் பகைக்கப்படுவாய், முடிவு பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ உலகத்தினால் நாம் பகைக்கப்படுவோம் என்பதை அவர் முன்கூட்டி அறிவித்திருக்கிறார். ஏன்னா நான் சொல்லும் போது கிறிஸ்தவர்கள் ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க வசனத்தை ஆராய்ந்து நீங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்துவர்களா இருந்தும் வசனத்துக்கு செவி கொடுக்காதவர்கள் என்னமோ பேசுறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஒருவேளை ஆண்டவரை இன்னும் இயேசுவை ரட்சகராக தெரிந்து கொள்ளாமல் பார்ப்பீர்கள். ஆனால் ஒருவேளை இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்க போகலாம், பரவாயில்ல, அது குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நோவா இப்படிதான் பிரசங்கம் பண்ணார், இரவும் பகலும். அந்த நாட்களில் வீடியோ டிவிலாம் கிடையாது. அவர் கொடுத்திருக்கிற சத்தத்தை வச்சு அவர் கட்டி கொண்டிருந்த அந்த பேடியில நின்னே கத்தினார். அங்க அவரை பரியாசம் பண்ணாங்க தெரியுமா ஜனங்க. அந்த ஜனங்களெல்லாம் பார்த்து அவர் வரப்போகிற அழிவை குறித்து பேசினார். மனம் திரும்பிருங்கன்னு சொன்னார். ஒருத்தரும் திரும்பலங்க. ஆனா ஆண்டவர் திட்டமிட்டபடி நோவாவும் தன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டு தப்பித்துக் கொண்டார்கள். அப்போ நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த உலகத்துல நாம் இயேசுக்காக வாழணும்னா வரும். நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவன் பாக்கியவான் என்று அவர் மலை பிரசங்கத்தின் மலை மேல உட்கார்ந்து பேசின அந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் பேசியிருக்கிறத மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும். அவன் நிறைய வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, வசனத்தை கை கொண்டு நடப்பதுக்கு நம்மை அர்ப்பணிக்கணும், வசனத்தின்படி வாழ்வதற்கு முயற்சி எடுக்கணும், வசனத்துக்கு ஏற்றுதான் நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளணும். அப்போதுதான் கர்த்தர் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து விளங்க பண்ணுவார். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல, தேவனுக்கு ஏற்ற நீதி இந்த உலகத்துல, சத்துருவின் கிரியைகளுக்கெல்லாம் விலகி காக்கப்பட்டு தொடர்ந்து நம் தேவனால் நடத்தப்படுவோமானால் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அழிந்து போக போகிற இந்த உலகம், அழிந்து போக போகிற உறவுகள், அழிந்து போகிற பணம், பொருள், இவைகள் மீது நம்பிக்கை வைக்காமல்
அவைகள் மீது அதிகமாய் கவனம் செலுத்தாமல் தேவனுடைய ராஜ்யம் என்ன, தேவனுடைய நீதி என்ன, அதை ஆராய்ந்து அந்த ராஜ்யத்தின் காரியத்தையும் அந்த நீதியும் பின்பற்றுவதற்கு நம்மை நாமே ஆராய்ந்து ஒப்பு கொடுக்கும் போது உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவர் தருவார். ஏன்னா வேதத்தில் அதை குறித்தும் தேவன் நிறைய காரியத்தை பேசியிருக்கிறார். தான் சொல்ற நிறைய காரியத்தை வசனத்தில் நம்ம காண்போமானால் நிறைய சொல்ல முடியும். ஆனால் 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த எபிசோட முடிக்கணும். அதனால உங்களுக்கு இன்னைக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, கடைசி வர நிலைத்து நிறுத்தார் தான் ரட்சிக்கப்படுவோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை சில வருஷங்களுக்கு முன் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், இல்ல பிறந்ததிலிருந்தே நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம். அப்படி நீங்கள் இருந்தாலும் வசனத்தின்படி நடக்கிறீர்களா என்றது உங்களை ஆராய்ந்து பாருங்கள். வசனத்தின்படி இதுவரை நடக்கலை அப்படின்னா வாசிக்கலாம், வசனத்தை கேட்கலாம், பிரசங்கங்களை கேட்கலாம், ஆனால் கை கொண்டு நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்றா முயற்சி எடுங்க, 1 by 1. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம எண்ணம் அப்படி எல்லாத்தையும் ஒன்றா செஞ்சிடணும்னு ஆகாது. ஒன்றொன்னா வசனத்தை கை கொண்டு தேவனுடைய நீதியில் வளர ஆரம்பிங்க. அதோடைய சந்தோஷமே வேற. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவர் வழிநடத்துதல் வேற, அவர் அவங்க தேவைகளை சந்திக்கிற விதங்கள் வேற. பெருமூச்சுக்கு பதில் தராருங்க. கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை விளங்க பண்றாருங்க. வசனத்துல வாசிக்கிறதுல, பிராக்டிக்கலான லைஃப்ல அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கை கூடி வர பண்ணுகிறார். அதனால தேவனுடைய வசனத்தை கை கொண்டு வாழ்வதற்கு உங்களை நீங்களே அர்ப்பணிக்கணும். அப்ப முடிவு பரிந்து நிலைத்து நிற்கணும். எந்த முடிவு பிரகாரம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம வாழ்க்கை முடியலாம், இல்ல உலகம் முடியலாம். இது 2ல எதனா ஒண்ணு முடியும். ஒருவேளை அவர் வருகை தாமதிக்குமானால் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். இல்ல இந்த உலக நம்ம இருக்கும் போதே அவர் வெளிப்படுவாரானால் உலகம் முடிய போகுது. ஏன்னா கண்ணிமிக்க நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு தமக்காக வாழ்ந்தவர்களை தன்னோடு அவர் இணைத்துக் கொள்வார். 7 வருஷ காலம் அங்க இருப்பாங்க. அந்த 7 வருஷம் இங்க அந்தி கிறிஸ்துவின் காலம் நடைபெறும். அவனுக்கான எல்லா காரியமும் ஆயத்தமா இருக்குதுன்னு சொல்றாங்க. எவ்வளோ ஊழியக்காரங்க அதை குறித்து பிரசங்கிக்கிறாங்க, எவ்வளோ எவிடன்ஸை நமக்கு போட்டு காமிக்கிறாங்க. விஷயம்லாம் நிறைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். காலங்களை குறித்து அறிந்திருக்கிறோம், நேரங்களை குறித்து அறிந்திருக்கிறோம், வசனங்களை குறித்து அறிந்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் நாம் அறிந்தோம் நிர்விசாரணமா இருப்போமானால் கைவிடப்படுவோம். யாரா இருந்தாலும் கைவிடப்படுவீர்கள். ஊழியக்காரா இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலிருந்தே சபைக்கு போகிற தேவனை நம்பக்கூடிய தேவனை நம்புகிற விசுவாசியா இருந்தாலும் சரி. ஏன் அப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் பிலீவர் இல்லை, ஏன் விசுவாசி. நம்ம யாருடைய விசுவாசிகள் இல்லை, நாம் தேவனுடைய விசுவாசிக்கிறார். எந்த சபையை நம்ம உரிமை கொண்டாடவே முடியாது. அவர்கள் ஒருவேளை அவர்கள் மூலியமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவங்க மூலியமா தேவன் நமக்கு தன்னுடைய வார்த்தையை தந்திருக்கலாம், நம்ம அந்த சபையோடு கூட இணைந்திருக்கலாம். நாம் அவருக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். அவங்க மூலியமாய் ஆண்டவர் நம்மை அந்த நித்திய வாழ்க்கை அடியபடி நடத்தி கொண்டு வருகிறார். அதை எத்தனை பேர் கரெக்டா செய்யறாங்க, எத்தனை பேர் தப்பா செய்யறாங்கன்றது தேவன் தான் வந்து நியாயம் தீர்ப்பார். நாம இங்க ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குற்றம் சொல்லலாம். ஆனா நம்ம குற்றப்படுத்துவதற்கும் நாம் மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிப்பதற்கும் நாம் அழைக்கப்படலை. நாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே போனோம். ஆகையால் உங்க வாழ்க்கையை தேவனுக்குள்ள உறுதிப்படுத்துங்கள். தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் இந்த உலக வாழ்க்கையின் முடிவிலே நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தேவன் உதவி செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா சத்துருவின் கிரைகளுக்கும் விலகி காத்து அவர் அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்துவார். இதுல நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை வாசித்துட்டே வந்தா நிறைய சொல்லலாம். அதாவது 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு 10:23 வாசிக்கிறேன் உங்களுக்காக. When they persecute you in this city, flee to another. For assuredly I say to you, you will not have
gone through the cities of Israel before the Son of Man comes. A disciple is not above his teacher or a servant above his master. It is enough for the disciple that he be like his teacher and the servant like his master. If they have called the master of the house, how much more will they call those of his household? இன்னும் நிறைய வசனங்கள். Therefore do not fear them, for there is nothing covered that will not be revealed, and hidden that will not be known என்பதாக எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு மறைப்பொருள் இல்லாம எல்லாத்தையும் ஆண்டவர் துல்லியமா வேதத்துல நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். ஆவியானவருடைய உதவியோட இந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. மற்றவங்களை திருத்த நம்ம போகவே கூடாது. ஏன்னா நம்மால முடியாது. அவங்களோட நம்மால போராட முடியாது. சொல்லுவோம், ஜெபிப்போம், தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அவங்கள மாற்றுங்கப்பா, அவங்க சூழ்நிலைகளை மாற்றுங்க, நெருக்கங்களை மாற்றுங்க. என்னை சந்தித்தவர் அவங்கள மாற்றுவார். எனக்காக அந்த நாட்கள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் என்னை சந்தித்து என்னை மாற்றினார். அது போல அவங்களையும் மாற்றுவார். அதனால இயேசுவை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அவர் தான் நமக்கு வழி, அவர் தான் நமக்கு சத்தியம், அவர் தான் நமக்கு ஜீவன். இன்னைக்கு உலகத்துக்குள்ள ஆட்டின் போர்வையில் ஓநாய்க்கள் வந்திருக்கு. ஆட்டின் போர்வையிலே இருக்கு. இயேசுவின் நாமத்திலே வராங்க, ஃபேமஸாக இருப்பாங்க உலகத்தில். பரலோகத்தில் அவங்களுக்கு பேர், அவங்க பேர் தெரியுமா நான் கூட தெரியாது. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். தவறான உபதேசத்தை கொண்டு வந்து பல ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றாரு இயேசுனா, கடலில் கல்லை கட்டி அவர்களை போட்டால் நலமா இருக்குமே. ஏன்னா அவங்க அவ்வளவு ஆக்கணி தீர்ப்பு அடைய போறாங்க. சாத்தானோட அந்தி கிறிஸ்துவோட அக்னி கடலில் தள்ளப்பட போகிறார்கள். அவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நியாயம் தீர்க்கிறவர் செய்வார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆட்டுகளை பிரிக்கிறனர். செம்மறி ஆட்டையும் வெள்ளை ஆட்டையும் தேவன் பிரிப்பார். புரியுதா? அதெல்லாம் அவர் சொல்லி இருக்கிற ஓமைகள். அப்போ எதை தேவராஜ்யத்துக்குள் நடத்துறார், எதை அக்னியில சுட்டேறிக்கிறார்? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. கோதுமையை களஞ்சியத்துல சேர்ப்பார், பதரை அக்னியில சுட்டேறிப்பார். சும்மா இல்லை, நடக்க போகிற சம்பவங்கள். ஆகையால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது. நாங்கள் மற்ற பாஸ்டர் ரெவரண்ட் பெனியஸ் அவங்க, இல்லை ஜான் பீட்டர் அவங்க இணைந்து செயல்படக்கூடிய நேரங்கள் எங்களுக்கு சரியாக அமையலை. அதனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நான் அவங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறேன். அவங்களும் வருவாங்க. நிறைய காரியங்கள் தொடர்ந்து போதிக்கப்பட போகிறது. என்னால் முடிஞ்சது தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு போதிப்பது. நீங்கள் அந்த வசனத்தை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள், ஆனால் தப்பித்துக் கொள்வீர்கள். வார்த்தையான இயேசு உங்களை காப்பாற்றுவார். அப்படி இல்லையானால் கைவிடப்படுவீர்கள். முடிவு உங்கள் கையில், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால் எச்சரிக்கையா இருங்க. கடைசி காலம் 2024 ஆண்டில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் எவ்வளோ நாள் நடக்க போகுது, என்னென்ன ஆக போகுது, வரப்போகிற கொள்ளை நோய் எவ்வளோ பேர் அடிக்க போகுது, கோடிக்கணக்கில் அழிஞ்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம பார்க்கத்தான் போகிறோம். we are going to see. நம்ம இருந்தோம்னா பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது தப்பு வைத்து கொண்டு வந்து நிறுத்துவரானால் அன்றைக்கி உலகத்துடைய பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். அதனால் அந்த நாட்களெல்லாம் சந்திப்பதுக்கு முன்னே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்க. மாம்சத்தில் இயேசுவை தேடுற மாதிரி காமிக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை. உன் இருதயம் தேவனோடு நடக்கணும், உன் இருதயம் தேவனோடு வாழணும். அப்படி ஒப்புக்கொடு. நிச்சயமாய் ஆண்டவருடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இன்னும் நிறைய காரியத்தை அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஏன்னா பைபிள் சொல்லுது, and you will be hated by all for my name's sake, but he who endures to the end will be saved. என்னால் எல்லாராலும் பகைக்கப்படுவப்பா.
என்னால் எல்லாராலும் பகைக்கப்படுவேன், முடிவு பறிந்த நிலைத்து நின்று ரட்சிக்கப்படுவேன். நிலைத்து நிற்போம், ரட்சிப்பின் அனுபவங்களுக்குள்ள பிரவேசிப்போம். வேறு எதுவும் இந்த உலகத்தில் மேன்மை அல்ல. எல்லாம் சரிந்து போகும், எல்லாம் அழிந்து போகும். இயேசுவை உறுதியாக பற்றிக்கொள். நித்தியத்துக்குள் பிரவேசிக்கிற பாத்திரமாக இந்த உலகத்தில் வாழ ஆரம்பி. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நான் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.